கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, மாம்சமானதை தன் புய பலமாய் ஆக்கிக் கொண்டு. அப்ப மனுஷன் எல்லாம் மாம்சம்தான். ஆனா மாம்ச சிந்தை வரக்கூடாது. நம்ம ஆவிக்கேற்ற சிந்தையா இருந்தோம்னா மாம்சத்தின் கிரிகைக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அப்ப கிறிஸ்துவங்க நம்ம ஆவிக்கேற்றபடியே நடக்கணும். அப்ப மாம்சத்தின் புயபலம் அப்படின்னா, இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். இந்த பாஸ் எனக்கு இருந்தா போதும், வாழ்க்கை ஃபுல்லா நான் செட்டில் ஆயிருவேன். அது ஒரு புயபலம். அப்புறம் இந்த பணக்காரங்களாம் வந்தா போதும், நம்ம சபைக்கு பாஸ்டருங்க சொல்லுவாங்க. அது எனக்கு போதும், நான் செட்டில் ஆயிருவேன். இதெல்லாம் புயபலம். மனுஷனோட தகப்பனு பிள்ளைங்களை நம்புறது, இந்த பையன் எனக்கு உதவி செய்வான், இந்த பிள்ளை எனக்கு உதவி செய்யும், கடைசி வரைக்கும் என் உயிரை காப்பாற்றும். இதுதான் புயபலம், மாம்ச புயபலம். அவங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தரை விட்டு விலகிடுவாங்க. அவங்க ஃபோக்கஸ்லாம் அந்த உதவி செய்கிற நபருக்கு மேல தான். அப்புறம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா சொல்ல சபிக்கப்பட்டவங்க. அந்த சபிக்கிறதுல என்ன நடக்குதுன்னா, பிசாசுடைய கிருகை எல்லாமே உள்ள போறோம். பிரச்சனை மேல பிரச்சனை வரும். தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனாலதான் கர்த்தரை மட்டும் நம்ம விட்டு விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என் மனசனை கூட விட்டு கொடுத்துடலாம். கர்த்தரை விட்டு கொடுக்காம நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளுக்கு ஜெயம் மேல ஜெயம். அவங்களே என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. இவங்க தேவனை வணங்குறவங்க, உண்மையான உள்ளவங்கன்ட்டு கர்த்தர் காட்டுவாரு. அப்ப இன்னைக்கு யாரை குறிச்சு பார்க்க போறோம்னா, அப்போஸ்தலர் புத்தகத்துல பவுல் விசேஷித்த அற்புதங்கள் செய்தார். கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரு. பிரதான ஆசாரிகள் 7 பையங்க இருந்தாங்க. இயேசு மேல நம்பிக்கையில அவங்க என்ன செய்றாங்க, பிசாசை ஓட்டுறாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை குறிச்சு கை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க ஓட்ட பாக்குறாங்க பிசாச. அது நான் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யாருன்னு கேக்குது. அப்ப உள்ள புயபலம், மாம்ச புயபலம். அவன் என்ன ஓட்டுறது, நான் ஓட்டுறேன் பாருன்ட்டு அந்த ஒரு தைரியத்துல போறாங்க. கடைசியா அவன் மேல அந்த பிசாசு பாஞ்சி நிர்வாணம் ஆக்கிருச்சு. கடைசியா அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்ப நமக்குள்ள எந்த பலம் இருக்கு, அவிசுவாசி பலம் இருந்துச்சுன்னா கர்த்தரை விட்டு விலகிறது தான். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது ஒரு காரியமும் நடக்கலைன்னா தேவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால பெரிய பெரிய சூழ்நிலை, சில சீக்குங்க, சில பிரச்சனைகள்லாம் விட்டு போகணும்னா நம்ம கூட தேவன்கிட்ட இருந்தா தான் எல்லாம் விரட்டப்பட முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கிட்ட பிசாசு காரியங்கள் மேற்கொண்டு வரும். நம்ம மனுஷனோட பலத்துல ஓடணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ரொம்ப நாள் நிலைச்சிருக்க முடியாது. இப்போ சபிக்கப்பட்டவங்களா இருப்போம். கையிட்டு செய்கிற வேலையும் எது செஞ்சாலும் வாய்க்காமல் போகும். ஒரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். அப்ப இதுல சரியா இருப்போம், கர்த்தருடைய புய பலத்துல நம்ம இருப்போம். மாம்ச புய பலத்துல நம்ம இல்லாம கர்த்தருடைய பலத்துல இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல பார்ப்போம்.